ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் எக்கனாமி, அதாவது குரூப் 4 சிலபஸில் கொடுத்துருக்கிற இந்திய பொருளாதாரத்துக்கான வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற யூனிட் 6ல் அவங்க கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் என்னென்ன பாடங்களில் நம்மளோட நியூ சமச்சீர் புக்கில் வந்து கவர் ஆகுது, அதில் என்னென்ன பாடங்களை வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், எந்த ஸ்டாண்டர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வந்து நம்ம ஓரலாக புக் பேக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தா போதும், எதில் அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் சொல்ல போகிற இந்த பாடங்கள் மட்டும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த இந்த ஆர்டரில் நீங்கள் சிலபஸ் வைஸாக படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்திய பொருளாதாரத்தில் எத்தனை கேள்வி கேட்குறாங்களோ அதில் 80% கொஷின்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்தியன் எக்கனாமிலேருந்து ஒரு 6 கொஷின் கேட்குறாங்கன்னா உங்களால் 4லேருந்து 5 கொஸ்டின் எந்த தவறும் இல்லாமல் ஈஸியாக அடிக்க முடியும். ஓகேவா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிற யூனிட் 6ல என்ன டாபிக் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஓகேவா? இந்த டாபிக்கான லெசன்ஸ் எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த பிடிஎஃப் வந்து எங்க இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த டெலகிராம் சேனல் லிங்க்குள்ள போனீங்கன்னா அங்கே இந்த பிடிஎஃப் வந்து நான் போட்டிருக்கேன். அங்கிருந்து நீங்கள் இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை கைப்பட எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி. ஓகேவா? ஆனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு, தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும், நான் என்ன எழுதியிருக்கேங்கிறது புரியும், இந்த பாடங்களில் எதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் மட்டும் ஃபுல்லாக உட்காந்து தேவையில்லாதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துடும். ஓகேவா? அதனால கொஞ்சம் இந்த வீடியோவை கவனிச்சுட்டு அப்புறம் எழுதுங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் பாருங்க, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக். இது வந்து இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற டாபிக் என்னென்ன பாடங்கள்ல கவர் ஆகுதுன்னா, 11th இந்திய பொருளாதாரம். ஓகேவா? 10th உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம், 9th மேம்பாட்டை அறிவோம். ஓகேவா? இந்த 3 பாடங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்ன பாடங்கள்ல கவர் ஆகுது இந்த டாபிக் சிலபஸ் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுல எது படிக்கணும், இதுல எந்த ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதுல அதிகமான கேள்விகள் கேட்பாங்கிறதுலாம் நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். ஓகேவா? பொறுமையா இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகேவா? அடுத்ததா பாருங்க, சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக். ஓகேவா? 5ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீட்டு திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த டாபிக் எங்க கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, நம்பர் 2ல கொடுத்துருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்ல தேசிய வருவாய் அப்படிங்கிற பாடம், 12th நிதி பொருளியல், அதுக்கப்புறம் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற 3 பாடங்கள். ஓகேவா? 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 3 பாடம். அதுக்கப்புறம் 11th இருந்து இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த 4 லெசன் வந்து இந்த டாபிக் கீழே வந்து கவர் ஆகுது. இப்ப அடுத்ததா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அடுத்து பி வந்துருங்க. ஏ ஃபுல்லா நம்ம முடிச்சிட்டோம். இப்ப அடுத்ததா பில பாத்தீங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த பாடம் எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? இந்த பாருங்க, நம்பர் 3ல கொடுத்துருக்கேன், வருவாய் ஆதாரங்கள். ஓகேவா? வருவாய் ஆதாரங்கள் வந்து தேசிய வருவாய் அப்படிங்கிற பாடம் 12th. அதுக்கப்புறம் 11th இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இங்கே இந்த பாடம் ஆல்ரெடி படிச்சிருவீங்க. திரும்பவும் இந்த டாபிக்லயுமே வந்து அது வந்து கவர் ஆகும். ஓகேவா? நான் இதை பத்தி ஆல்ரெடி ஹிஸ்டரி வேர் டு ஸ்டடி, பாலிட்டி வேர் டு ஸ்டடி இதெல்லாம் போடும்போது நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பாடங்கள் ரிப்பீட்டா வர்றது ஏன் வருது, இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸும் வந்து உங்களுக்கு வேணும், ஹிஸ்டரி வேர் டு ஸ்டடி, பாலிட்டி, ஜியாகிரபி இதுக்கான வேர் டு ஸ்டடி வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் நான் ஜென்ரல் ஸ்டடீஸ் வேர் டு ஸ்டடி அப்படின்னு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சிலபஸ்க்கான எல்லா யூனிட்கான வேர் டு ஸ்டடியும் வரிசையாக இருக்கும். ஓகேவா? பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 10th அரசாங்கமும் வரிகளும் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த வருவாய் ஆதாரங்கள் அப்படின்னாலே ஃபுல்லா வரிகள் சம்பந்தமா, இந்திய நாட்டுக்கு வந்து எவ்வளவு வருவாய் வருது, சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பொருளாதாரம், இப்ப பொருளாதார நிலைமை வந்து எப்படி இருக்கு, இந்த மாதிரி வருவாய் சம்பந்தமான, வரிகள் சம்பந்தமான இந்திய அரசுக்கு எப்படி வருவாய் வருது, எப்படி வரிகள் வருது அப்படிங்கிற சம்பந்தமான பாடங்கள். ஓகேவா? அடுத்ததா அடுத்த டாபிக் என்னன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, இந்திய ரிசர்வ் வங்கி.
ஓகேவா? ஆர்பிஐன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அதான் இந்திய ரிசர்வ் வங்கி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த டாபிக் வந்து எங்கெங்க கவர் ஆகுதுன்னா வங்கியியல் அப்படின்னு சொல்லி 12th உள்ள பாடம். ஓகேவா? அதுக்கப்புறம் பணவியல் பொருளியல் அப்படிங்கிற 12th பாடம். அப்புறம் 9th பணம் மற்றும் கடன் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த 3 பாடத்துல வந்து இந்த ஆர்பிஐ அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் ஆகும். ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஆர்பிஐல இருந்து கண்டிப்பா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால இதை வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு பக்கத்துலேயே நோட் பண்ணிக்கோங்க. இப்பவே ஒரு நோட் எடுத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, நிதி ஆணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? நிதி ஆணையம்னா என்ன, அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு நடுவில் உள்ள அந்த நிதி பகிர்வு, நிதி ஒதுக்க சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு ஏதாவது இடர்கள் வந்துடும், ஒரு சுனாமி வெள்ளம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நிதி கேட்பாங்க. மாநில அரசுல இருந்து மத்திய அரசுல இருந்து மாநில அரசு கேட்பாங்க. இந்த மாதிரி நிதியை வந்து வழங்குறது, நிதியை வந்து பிரிச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி சம்பந்தமான விஷயங்களும். அதுக்கப்புறம் சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேவா? சரக்கு சேவை வரி அதாவது குட்ஸ், அதுக்கப்புறம் சர்வீஸ்க்கான டாக்ஸஸ். ஓகேவா? டாக்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா? இப்ப இது கொடுக்குறோம், அது என்னது, வரிகள் நம்ம கொடுக்குறோம் தெரியுமா? ஒவ்வொரு பொருள்களுக்கும் நம்ம வாங்கும்போது அந்த பொருளுக்கான வரிகள் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அந்த வரிகள் வந்து அரசாங்கம், மத்திய அரசுக்கு எவ்வளவு போகுது, மாநில அரசுக்கு எவ்வளவு போகுது, இதனால நம்மளுக்கு என்ன நன்மைகள், இந்த மாதிரி எவ்வளவு மொத்தமா இந்திய நாட்டுல வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரிகள் வருது, இந்த வரிகளை வச்சு என்னென்ன அரசாங்கம் பண்ணுது அப்படிங்கிறத பத்தின ஒரு டீட்டெயில். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஒரு பொது டாபிக் கீழே வரும். ஓகேவா? அதான் இந்த 5வது இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜிஎஸ்டி இருக்கு தெரியுமா? ஜிஎஸ்டி இது எல்லாமே இது கீழே தான் வரும். சிஜிஎஸ்டி எவ்வளவு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுக்குறோம், அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கொடுக்குறோம். இந்த மாதிரியான பொது விஷயங்களை வந்து நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் இந்த டாபிக்ல. ஓகேவா? இதுல ஒரே ஒரு பாடம் தான் 12th நிதி பொருளியல் அப்படிங்கிற பாடம். ஓகேவா? இந்த ஒரு பாடத்துல மட்டும்தான் இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? அது போக இதோட சேர்த்து நீங்க என்ன படிக்கணும்னா நிதி ஆணையம், அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு வந்து நீங்க ஜென்ரலா படிச்சுக்கணும். ஓகேவா? ஜென்ரலா நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலும் சரி, இல்ல யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். இது சம்பந்தமா நீங்க படிச்சுக்கலாம். அப்படியே இல்ல சார், இல்ல என்னால வந்து நான் தேடி இது பண்ணிலாம் என்னால படிக்க முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்மளோட சேனல்ஸ்லேயே வந்து நீங்க மற்ற பாடங்கள்லாம் படிங்க, மற்ற பாடங்கள் மற்ற டாபிக்லாம் கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளோட சேனல்லே வந்து இந்த நிதி ஆணையம் தொடர்பா, ஸ்கீம்ஸ் தொடர்பா, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, மத்திய அரசுல என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளவு வரி வருவாய் என்ன வருது, இந்த மாதிரி முக்கியமான ஜென்ரல் டாபிக் எல்லாமே வந்து நான் தொகுத்து தனியா வந்து ஒரு சீரீஸா ஒரு வீடியோவா வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஜிகே டாபிக்ஸ் எல்லாமே நான் தொகுத்து, நிதி ஆயோக்னா என்ன, லோக்பால்னா என்ன, லோக் ஆயுக்தானா என்ன, இப்படிங்கிற மாதிரி எல்லா ஜிகே டாபிக்ஸையும் நான் தனியா தொகுத்து உங்களுக்கு வீடியோவா கொடுக்குறேன். ஓகேவா? தனித்தனி வீடியோவா வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால இப்போதைக்கு நீங்க மித்ததை பார்த்துக்கிட்டு வாங்க, மித்த பாடத்தை கவர் பண்ணுங்க. இதை நம்ம முடிச்சிடும். ஓகேவா? இதை பத்திலாம் பயப்படாதீங்க. இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி இதை பத்திலாம் நீங்க வந்து பயப்படாதீங்க. நம்ம வந்து நீங்க மிச்ச லெசன்ஸை வந்து நீங்க கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. இதை வந்து நம்ம வந்து நான் முடிச்சு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். இப்ப அடுத்து என்ன டாபிக்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். அடுத்ததா பொருளாதார போக்குகள். ஓகேவா? இந்த டாபிக் முடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி வந்து முடிச்சிட்டோம் நம்ம. அடுத்து பாருங்க, சாரி, அடுத்ததா பாருங்க, பொருளாதார போக்குகள். இந்த இருக்கு பாத்தீங்களா? இந்த டாபிக் தான். இந்த டாபிக்ல என்னென்ன கவர் ஆகுதுன்னா பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு சொல்லி 12th உள்ள பாடம். ஓகேவா? பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்னு சொல்லி 12th உள்ள பாடமும், அதுக்கப்புறம் 11th இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஓகேவா? 2 பாடம். 11th இந்திய பொருளாதாரம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிற 2 பாடம் கவர் ஆகுது. ஓகேவா? 10th மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அப்படிங்கிற பாடம். ஓகேவா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி அப்படிங்கிற பாடம் வந்து கவர் ஆகும். ஓகேவா? அடுத்ததா அடுத்த டாபிக் பாருங்க, சிலபஸ் பார்த்துக்குருவோம். இங்க பாருங்க, வேலை வாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை. நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, அதுக்கப்புறம் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வேலை வாய்ப்பு எப்படி உருவாகுது, நில சீர்திருத்தங்கள்னா என்ன, ஓகேவா, நில சீர்திருத்தங்கள்னா என்ன, அதுக்கப்புறம் வேளாண்மை அப்படின்னா என்ன, வேளாண்மையில
அறிவியல் தொழில்நுட்பம் வந்து இப்போ எப்படி பயன்படுது, ஓகேவா? இப்போ வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு, நிறைய சயின்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. அந்த டெக்னாலஜிஸ்லாம் நம்மளோட வேளாண்மையில அக்ரிகல்ச்சர்ல எப்படி வந்து இன்புட் பண்றாங்க, என்னென்ன மாதிரியான சயின்டிபிக் கண்டுபிடிப்புகள்லாம் வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சர்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தின ஒரு டாபிக் தான், ஓகேவா? இது எங்கெங்க கவர் ஆகுதுன்னா 11th ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம், அதுக்கப்புறம் 12th வேலை வாய்ப்பு மற்றும் வருமான கோட்பாடுகள் அப்படிங்கிற பாடம், அதுக்கப்புறம் 9th இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பு, ஓகேவா? இந்தியா மற்றும் தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற பாடம், அதுக்கப்புறம் 9th தமிழக மக்களும் வேளாண்மையும், ஓகேவா? தமிழக மக்கள் வந்து எப்படி வேளாண்மை பண்ணாங்க, என்ன மாதிரி வேளாண்மையில ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடம், ஓகேவா? இது எல்லா பாடமுமே நீங்க வந்து ஒரே மாதிரி ரொம்ப மனப்பாடம் பண்ணி ஃபுல்லா படிக்கணும், அட்டை டு அட்டை படிக்கணும் தமிழ் மாதிரி அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா வீடியோ பாருங்க. நான் ஃபைனலா வந்து சொல்றேன் எது இம்பார்ட்டன்ட், எதுல வந்து புக் பேக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலா சொல்றேன், ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பொறுமை ரொம்ப முக்கியம். ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணாலும் சரி, நாளைக்கு நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கனாலுமே, நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாலுமே, உங்களுக்கு உள்ள நம்மளுக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான முதல் தகுதி என்னன்னா பொறுமை தான், ஓகேவா? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டு அதை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கான இடம் வந்து ரிசர்வ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். நீங்க நம்மளுக்கு வந்து ஒரு வீடியோ பார்த்து நம்ம என்ன சொல்றாங்க, நம்மளுக்கு நம்ம ஒரு இதுக்காக தான் சொல்றாங்க, நம்ம சிலபஸ் வந்து நம்ம இந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு பொறுமை இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலைன்னா, நீங்க வந்து எக்ஸாம் கிளியர் பண்றதும் சரி, இல்லை நாளைக்கு நீங்க வேலைக்கே ஜாயின் பண்ணீங்கனாலும் அங்கேயுமே வந்து உங்களுக்கு இந்த பொறுமை தான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அரசு அதிகாரிங்கிற போஸ்டிங் வந்து சாதாரண போஸ்டிங் கிடையாது. பிரஸ்ல இருந்து வருவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க, பொதுமக்களே வந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க, ஆர்கியூ பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ வந்து நீங்களும் வந்து அவங்கள மாதிரி போய் சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து வித்தியாசம் இல்லாமல் போயிடும், ஓகேவா? ஒரு சாதாரண மக்களுக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருப்பாங்க சில மக்கள், அவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும், புரியுற மாதிரி சொல்லணும். சில பேருக்கு வந்து புரியாது. நம்ம தான் பொறுமையா இருந்து அதை வந்து நம்ம வந்து எடுத்து நல்லபடியா கொண்டு போகணும், ஓகேவா? ஒரு அரசு அதிகாரிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் வந்து இந்த பொறுமை, அதனாலதான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து உங்களுக்கு இவ்வளவு சிலபஸ் கொடுத்து இவ்வளவு நாள் எக்ஸாமை தள்ளி தள்ளி வச்சு இவ்வளவு சோதனைகள்லாம் வச்சு உங்களை கடந்து வர வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அந்த பொறுமை உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கறத வந்து டெஸ்ட் பண்றாங்க, ஓகேவா? நிறைய பேர் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பாதியிலே இந்த வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவாங்க. அட போங்கடா, இது என்னடா இவ்வளவு நாள் இவ்வளவு இதா எவ்வளவு பொறுமையா இருக்குது அப்படின்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வேலை செட் ஆகாது, புரியுதா? ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சோம்னா அவங்களால ஒரு விஓவா ஒரு கிராமத்தை நிர்வாகம் பண்ணவோ, ஒரு மக்களோட வந்து இணைஞ்சு ஒரு மக்களுக்கு வந்து புரிய வச்சு அவங்கள வந்து ஒரு வழி நடத்தி ஒரு நல்ல பாதையில கொண்டு வர்றதுக்கும் அவங்களுக்கு வந்து திறமை இல்லை, ஓகேவா? அதனாலதான் அவங்க போயிட்டாங்க. நீங்க வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள இன்னும் இருக்கீங்க, ஓகேவா? தகுதி உள்ளதுதான் வந்து தாக்கு பிடிக்கும், ஓகேவா? நீங்க தகுதியானவங்களா இருக்கிறனாலதான் இந்த ஃபீல்டுல இன்னும் தாக்கு பிடிக்கிறீங்க, ஓகேவா? அதனால தயவு செஞ்சு பொறுமையா ஒரு விஷயத்த எப்பயுமே கத்துக்கோங்க. என்னதான் இருக்கு அப்படிங்கறத வந்து கத்துக்கோங்க. கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க இந்த பொறுமையா நீங்க திரும்பவும் உட்கார்ந்து இதை பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஓகேவா? சரி, வாங்க இப்ப நம்ம அடுத்த டாபிக் உள்ள போகலாம். அடுத்து தொழில் வளர்ச்சி, ஊரக நலன். ஒரு நிமிஷம். ஊரக நலன்சார் திட்டங்கள், ஓகேவா? இது ரெண்டும் தொழில் வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஊரக நலன்சார் திட்டங்கள் அப்படிங்கிற 2 டாபிக். இந்த 2 டாபிக்னா இங்க கொடுத்துருக்கேன். தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள் கொடுத்துருக்கோம். இதுல 10th பாருங்க, தமிழ்நாட்டில் தொழில்முறை தொகுப்புகள், அதுக்கப்புறம் ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற 2 பாடம். சாரி, இது வந்து 11th உள்ள பாடம். 10th ஒரே ஒரு பாடம் தான், தமிழ்நாட்டில் தொழில்முறை தொகுப்புகள் அப்படிங்கிற பாடம் மட்டும்தான். 11th ஊரக பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் இந்தியாவில் மேம்பாட்டு அனுபவங்கள், ஓகேவா? ஆல்ரெடி நம்ம பார்த்த பாடங்களா தான் இருக்கும், ரிப்பீட் ஆகும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது பாருங்க, கடைசி அவ்வளவுதான், முடிஞ்சு. ஏ முடிச்சிட்டோம், பி முடிச்சிட்டோம், சில கடைசி பாயிண்ட் வந்தாச்சு. சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, சாரி, சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலை வாய்ப்பு மற்றும் வறுமை, ஓகேவா? இந்த டாபிக், இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படிங்கிற பாடம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிற பாடம் இதுவும் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஓகேவா? உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து அப்படின்னு 10th உள்ள பாடம். 12th ஒரு பாடம், 11th ஒரு பாடம், 10th ஒரு பாடம், ஓகேவா? இது போக
அவ்வளோதான். இதோட சிலபஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? எக்கனாமிக்ஸோட சிலபஸ் வந்து முடிஞ்சுச்சு. இவ்வளோதான். இவ்வளோதான் வந்து இந்த டாபிக்ல வந்து கவர் ஆகுது. இந்த லெசன்ஸ் தான் வந்து இதுல வந்து கவர் ஆகுது. ஓகேவா? இது போக எக்ஸ்ட்ராவா நீங்க என்ன படிக்கணும்னா கரண்ட் அவர்ஸ் படிக்கணும். எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா இப்ப பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க தெரியுமா? பட்ஜெட்னா என்ன? இந்த மாதிரி கரண்ட் அவர்ஸ் படிக்கணும். நிதி ஆணையம் வந்து என்ன சொல்லுது? ஆர்பிஐல இருந்து என்ன நியூஸ் வந்திருக்கு? எதுவும் வந்து பிளான்ஸ் எதுவும் போட்டிருக்காங்களா? இந்த மாதிரி பட்ஜெட் சம்பந்தமா, பிளான்ஸ் சம்பந்தமா, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் மத்திய அரசுனாலும் சரி இல்ல மாநில அரசுனாலும் சரி இந்த ஸ்கீம்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா? திட்டங்கள்லாம் போடுவாங்க. சரியா? பெண்களுக்கான திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள், மாணவர்களுக்கான திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் படிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நான் எங்கே போய் தேடி படிப்பேன் வைப்பேங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இல்லைனாலும் நம்மளோட சேனல்ஸ்லயுமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி போக போக இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இந்த மாதிரி ஸ்கீம்ஸு, பிளான்ஸு, பட்ஜெட்னா என்ன, முக்கியமான கரண்ட் அவர்ஸு, எது எது ஜிகேல வந்து ஜென்ரலா வந்து என்னென்ன வந்து அவுட் ஆஃப் புக்ல வந்து கேட்குறாங்க, இது எல்லாத்தையுமே வந்து மொத்தமா ஒரு தனித்தனி வீடியோவா நான் தொகுத்து ஒரு சீரீஸா உங்களுக்கு தனியா போட்டு வச்சிடுறேன். ஓகேவா? பிளேலிஸ்ட்ல போட்டு வச்சிடுறேன். நீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போனாலே வேலை முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஈஸியா நீங்க அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சு விட்டுறலாம். ஓகேவா? இப்போ வாங்க முக்கியமான பார்ட்குள்ள போவோம். என்ன முக்கியமான பார்ட்னா, நான் ஒவ்வொரு வேர் டு ஸ்டடிலையுமே ஒரு விஷயம் சொல்லுவேன். ஹிஸ்ட்ரினா 6th to 9th இம்பார்ட்டன்ட். சரியா? அதை ஃபர்ஸ்ட் படிங்க. 10th 11th 12th வந்து அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, புக் பேக் பாருங்க, பாக்ஸ் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பாலிட்டியில 10th தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். 10th தான் தெய்வம் மாதிரி. 10th தான் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் தான் 11th 12th 6th to 9th. ஓகேவா? அதே மாதிரி நான் ஜாகிரபி எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன். ஓகேவா? அது அந்தந்த வேர் டு ஸ்டடியில நான் கீழே பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இப்ப எக்கனாமிக்ஸ்ல நம்மளுக்கு என்னன்னா 11th 12th தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேவா? இல்ல எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11th 12th ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? என்ன இது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, 11th 12thனா வந்து பெருசா ரொம்ப பெரிய பெரிய பாடமா இருக்குமே அப்படின்னு நீங்க சொல்றது வந்து எனக்கு புரியுது. ஆனா நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேற வழி இல்லை. ஓகேவா? எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வேற வழி இல்லை. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th 12th தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? 11th 12th நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். இத்தனை யூனிட்ஸ்ல வந்து இத்தனை சப்ஜெக்ட்ஸ்ல வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம 11th 12th வந்து ப்ரியாரிட்டி கொடுக்கல. அப்படிங்கிற போது நம்மளுக்கு எக்கனாமிக்ஸ்ல நம்ம 11th 12th ப்ரியாரிட்டி கொடுத்து தான் ஆகணும்ப்பா. வேற வழி கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன் தெரியுமா? இந்த ஆர்டர்லயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னா என்னென்னு படிக்கிறீங்கன்னா, இந்திய பொருளாதாரம் 11th பாடத்தை ஃபர்ஸ்ட் படிச்சிருங்க. ஓகேவா? கொஞ்சம் பொறுமையா நிதானமா என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் படிங்க. ஓகேவா? இதுல எக்கனாமிக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்பலாம் அதிகமா 10 15 20 கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. அதிகபட்சம் 5 கொஸ்டின்ல இருந்து 6 கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? இதுல நம்ம ஒரு 4 கொஸ்டின் போடுற அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, மற்ற சப்ஜெக்ட்ல நம்ம ஏற்றி வாங்கிக்கிறோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கொஸ்டின் போடுற அளவுக்கு படிச்சுக்குவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து ஒமிட் பண்ணிடுவாங்க. எக்கனாமிக்ஸ் வந்து எனக்கு புரியாது, வராது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த டயத்துல நீங்க இதை படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க அடிச்சு உங்க மார்க் அவங்களுக்கு மேல போயிடும், அதிகமா வந்துடும். ஓகேவா? அப்ப நீங்க ஈஸியா போஸ்டிங் அடிச்சுட்டு போயிடலாம். சரியா? அதனால தான் நான் சொல்றேன். ஓகேவா? இந்த ஆர்டர்ல படிங்க. நான் என்ன ஆர்டர்ல கொடுத்துருக்கேனோ அதே ஆர்டர்ல படிங்க. 12th இங்க 12th ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. 12th படிங்க ஃபர்ஸ்ட். இந்த 3 பாடம் படிங்க. அப்புறம் 11th படிங்க. அதே மாதிரி இங்க பாருங்க 12th 11th 10th 3 பாடம் படிங்க. அப்புறம் இங்க பாருங்க 12th, அதுக்கப்புறம் 9th. ஓகேவா? இதுல நீங்க முக்கியமா என்ன படிக்கிறீங்கன்னா பாக்ஸ் டாபிக் இருக்கும். 11th 12th இந்த எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்த லெசன்ஸ்குள்ள பாக்ஸ் டாபிக் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. உள்ள லெசன் சொல்லியிருக்கிறத ஒரு வாட்டி 2 வாட்டி ஒரு 3 வாட்டி வந்து ரீட் மட்டும் விடுங்க. ஓகேவா? ரீட் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். அது போக நம்மளோட சேனல்லையுமே வந்து எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து அடுத்து போடுவோம். எக்கனாமிக்ஸ் சம்பந்தமா எக்கனாமிக்ல ஒவ்வொரு பாடம், இப்போ இந்திய பொருளாதாரம்னா என்ன, இந்திய பொருளாதாரத்தோட எக்கனாமிக் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், பாக்ஸ் டாபிக் என்னென்ன இப்படிங்கிற மாதிரி தனித்தனியா வந்து நான் போடுறேன். அதே மாதிரி 10th வந்து உலகமயமாதல் இது என்னது, மேம்பாட்டை அறிவோமோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, தேசிய வருவாய் நிதி, இப்படி வரிசையா ஒவ்வொரு பாடத்துக்காக நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவோம். சரியா? புரியாதவங்க அதை பார்த்து வந்து புரிஞ்சு படிச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு நீங்க எக்கனாமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி வந்து நான் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபிக்லாம் வந்து வேர் டு ஸ்டடி போட்டிருக்கேன். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எக்கனாமிக்ஸ் நம்ம கடைசியா பார்த்துக்கலாம். ஓகேவா? அதனால இது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். ஓகேவா? இன்னொரு விஷயம், நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ஸ், இந்த கரண்ட் அஃபேர்ஸ், இந்த விஷயம்லாம் பட்ஜெட் இதெல்லாம் சொன்னேன் தெரியுமா? இதுல இருந்தே வந்து நம்மளுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும்.
ஓகேவா? அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? இந்த லெசன்ஸ்லாம் வந்து நீங்க ஒரு 80% நீங்க படிச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அதான் நான் சொல்றேன்ல, 6 கொஸ்டின் நம்மளுக்கு கேட்கறாங்கன்னா, நம்ம 4 கொஸ்டினுக்கு தயாரானோம்னா போதும். சரியா? மிச்ச 2 கொஸ்டின வந்து நம்ம பார்த்துக்கலாம். அது நம்ம மித்த சப்ஜெக்ட்ல வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நம்ம சேனல் வந்து டாப்பர்ஸுக்கோ, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்களுக்காகவோ கிடையாது. நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டே படிக்கிறேன். என் குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற வழி இல்ல. நான் வேலைக்கு போனா தான் எங்க குடும்பத்துல வந்து சாப்பாடுக்கு வந்து வழி இருக்கு. அதனால நான் வேலைக்கு போய்க்கிட்டே வேற வழி இல்லாம படிக்கிறேன். என் கனவு இதுதான். என் லட்சியம் இதுதான். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். நீங்க ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஓகேவா? எனக்கு வயசாயிருச்சு. என்னால படிக்க முடியுமான்னு தெரியல. இந்த மாரி நீங்க எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, நான் 60% 70% தான் மார்க்கே வாங்குவேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட் தான். அப்படிங்கிற மாரி நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி. ஓகேவா? உங்களுக்காக தான் இந்த சேனல். ஓகேவா? இதுல வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ஆன நீங்க எப்படி போஸ்டிங் அடிக்க முடியும்? ஓகேவா? கண்டிப்பா அடிக்க முடியும். 100க்கு 110%, 200% அடிக்க முடியும். ஓகேவா? அதுக்கான அது சம்பந்தமான வீடியோஸ் தான் நம்ம சேனல்ல வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிலபஸ் வைஸாவும் நாங்க வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த சிலபஸ் வைஸா நீங்க படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்க கண்ணை மூடிக்கிட்டு 12th 5 பாடம், 11th 5 பாடம், 10th 6 பாடம் இப்படி படிச்சீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டியே இருக்காது. இப்ப வருவாய் ஆதாரங்கள் அப்படிங்கிற இந்த டாபிக் எடுத்துக்கோங்க. இதுல வந்து நீங்க இந்த 3 பாடம் படிக்கிறீங்க. அப்பனா இந்த 3 பாடத்துல நீங்க எதை பேஸ் பண்ணி படிப்பீங்க? வருவாய் ஆதாரங்கள் என்னென்னப்பா? இந்தியாவுக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சரி என்னென்ன வருவாய் இருக்கு? எப்படி எப்படி வருவாய் வருது? வரியில வருது, இங்கிட்டு கார்பரேட்ல இருந்து வருது, மக்கள் கிட்ட இருந்து வருது, ஜிஎஸ்டில இருந்து வருது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டில இருந்து வந்து இந்த மாதிரி இது சம்பந்தமாவே படிப்பீங்க. புரியுதா? அப்ப அந்த டாபிக் சம்பந்தமாவே படிப்பீங்க. அந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாலும், ஓ இது வந்து இன்கம் சம்பந்தமா கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 3 பாடம் படிச்சோம். இன்கம் சம்பந்தம் 3 பாடம் படிச்சோம். இந்த 3 பாடத்துல இது எங்கே வருது? அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வந்து ஈஸியா கிளிக் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி தான் ரிசர்வ் பேங்க்கும், அதே மாதிரி தான் நிதி ஆணையமும். இந்த மாதிரி நீங்க டாபிக்கு வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, அதே மாதிரி பொருளாதார போக்குகளும், இந்த மாதிரி நீங்க டாபிக் வச்சு படிக்கும்போது உங்களுக்கு அது வந்து ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அதுக்காக தான் சொல்றோம். இந்த மெத்தட்ல படிங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் வேர் டு ஸ்டடி ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறம், இந்த நாளைக்கு மேக்ஸிமம் வந்து இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள முடிஞ்சிரும். ஓகேவா? நாளைக்குள்ள இந்த எல்லா யூனிட்டுக்கான வேர் டு ஸ்டடி வந்து முடிஞ்சிரும். சயின்ஸுக்குமே நான் வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்றேன்ப்பா. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ இவ்வளவு நேரம் யார் பாக்குறீங்கன்னு தெரியல. பாக்குறவங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் இது. கேட்டுக்கோங்க. சயின்ஸ்ல வந்து நான் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் வந்து சொல்றேன். சரியா? நீங்க அந்த லெசன் படிச்சாலே போதும். 10 கொஸ்டின் சயின்ஸ்ல கேட்பாங்க. 8 கொஸ்டின் நீங்க போட்டுடலாம். சரியா? சயின்ஸ் கஷ்டம், நம்மளுக்கு வராதுன்னு தயவு செஞ்சு நினைச்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நாங்க சொல்றோம். பொறுமையா இருங்க. நாங்க இருக்கோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சயின்ஸ்லயே நீங்க 8 மார்க் அடிக்கிறீங்க இந்த வாட்டி. அதனால போஸ்டிங் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம். சரியா? சயின்ஸ்ல 10க்கு 8 கொஸ்டின் ஈஸியா அடிக்கிற மாதிரியான லெசன்ஸ் வந்து நான் சொல்றேன். ரொம்ப கம்மி தான். 9th 10th வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சில பாடங்கள் மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜில அதுவே வந்து உங்களுக்கு ஈஸியா மார்க் வந்துடும். நீங்க எல்லாமே உட்காந்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? அதான் நான் திரும்பவும் சொல்றேன். இது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? உங்களால நீங்க நல்ல மார்க் எடுத்து ஈஸியா நீங்க போஸ்டிங் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகேவா? இப்ப இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா போயிருச்சு. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம நேரம் செலவழிச்சு நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஓகேவா? ஒரு விஷயத்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இறங்கணும். சரியா? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க நியூ ஸ்டூடெண்டா இருந்தா இந்த வித பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஜெராக்ஸ் போட்டு வச்சு இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறத நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சிலபஸ் ரிவிஷனுக்காக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்து நான் மறுபடியும் வந்து இன்னும் என்ன வேர் டு ஸ்டடி போடணும்னா, ஐஎன்எம்க்கு போடணும். அதுக்கப்புறம் யூனிட் 8, யூனிட் 9க்கு போடணும். சரியாப்பா? இது 2மே வந்து நான் இன்னைக்கு, நாளைக்குள்ள உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும்? ஓகேவா? எந்த பாடங்கள்ல அதிகமான கேள்விகள் கேட்பாங்க? எதுல வந்து நம்ம வந்து என்னென்ன பாடம் வந்து ஃபர்ஸ்ட் படிக்கணும்? ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? பாலிட்டி ஃபர்ஸ்ட் படிக்கணுமா? எதுல வந்து அதிகமான கேள்விகள் கேட்பாங்க? இந்த மாதிரியான ஒரு ஆர்டர் வந்து என்ன ஸ்டடி மெத்தடு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் வந்து டாபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர்வியூ வந்து நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி தமிழுக்கு வந்து நான் ஒரு ஃபுல் ஓவர்வியூ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோ வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. போய் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.